பைலட் வந்து அந்த லேண்டிங் கியருக்கு பதில பிளாப்ப தூக்கி இருந்தான்னு வச்சுக்கோங்க. பைலட்டோடைய மிஸ்டேக்கா இது பிளாக் பாக்ஸ்ல கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிடும். பிக்சர் எல்லாம் பார்த்த பிறகு ரெண்டு விஷயம் புலப்படுது. இப்போ வந்து நிறைய பைலட்ஸும் அப்படிதான் ஃபீல் பண்றாங்க. பைலட் வந்து அந்த லேண்டிங் கியருக்கு பதில பை ஏதோ ஒரு ஞாபகத்துல இது வந்து நடக்கக்கூடாது, நடக்கவே கூடாது, அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு மிஸ்டேக் பிளாப்ப தூக்கி இருந்தான்னு வச்சுக்கோங்க. தூக்கி இருக்கலாம். இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸ்ல பிளாக் பாக்ஸ்ல அந்த ரெக்கார்ட் எடுப்பாங்க பாத்தீங்களா, இதுல வந்து கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிடும் இந்த மிஸ்டேக் நடந்திருக்கா இல்லையான்னு. இதுல வந்து சந்தேகமே இல்லை. 99.9999% மேல கம்மி அந்த இன்ஜினுக்கு பவர் இல்லாத போறதுக்கு. அதே மாதிரி நேற்றே பேசியிருக்கோம், ரெண்டு இன்ஜினும் செப்பரேட். இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. இது தனி அது தனி. ரெண்டு செப்பரேட் கார் ஓடுற மாதிரி ரெண்டு காரும் ஒரே நேரத்தில் பிரேக் டவுன் ஆகாது. பிளாக் பாக்ஸ்ங்கிறது கலர் வந்து ஆக்சுவலா ஆரஞ்சா இருக்கும். அது வந்து பிளாக் பாக்ஸ் அந்த மாதிரி சம்பவத்துக்காக இது நடக்கும்போது அது யூஸ் பண்றதுனால அதுக்கு பேர் வந்துக்கலாம். அதனோட இம்பாக்ட் கம்மியா இருக்குங்கிறதுனால அந்த மற்றபடி எந்த காரணமும் கிடையாது. அதுல ரெண்டு பாக்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து வாய்ஸ் ரெக்கார்டர். அது என்ன பண்ணுன்னா காக்பிட்ல வர பேச்சு, சத்தம், சப்போஸ் சிஸ்டம் ஆன் பண்ணது புல் அப்னு கத்தும், அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். சத்தத்தை மட்டும் ஒரு டேப் ரெக்கார்டர். இன்னொன்னு டேட்டா, எல்லா டேட்டாவும் கிளம்பும் போது என்ன ஸ்பீட்ல இன்ஜினுடைய கண்டிஷன் என்ன, இவங்க இன்புட் போட்டாங்க, அதுக்கு என்ன அவுட்புட் வந்தது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் டெக்னிக்கல் டேட்டா எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடும். ஒரு 40,000 அடியில இருந்து விழுந்தா கூட அது வந்து ஒன்னும் சேதமாகாது. அதே மாதிரி இது மாதிரி ஒரு நெருப்பு பத்தி எரிஞ்சா கூட அது ஒரு வைட்டல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நேத்து பார்த்ததுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் டெப்த் அனாலிசிஸ் என்ன நடந்ததுன்னு அந்த பிக்சர் எல்லாம் பார்த்த பிறகு ரெண்டு விஷயம் புலப்படுது. இப்போ வந்து நிறைய பைலட்ஸும் அப்படித்தான் ஃபீல் பண்றாங்க. இது ஸ்பெகுலேஷன் இல்ல, ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி அப்படிங்கிறது தான். நிறைய பாசிபிலிட்டி இருக்கலாம், ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி இதுவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வியூ இப்போ லேட்டஸ்டா என்ன வந்துட்டு இருக்குன்னா, அதாவது லேண்டிங் கியர் இறங்கி இருக்கு, பிளாப்ஸ் ஏறி இருக்கு. இந்த பிளாப்ஸ் என்னங்கிறது நான் விளக்குறேன் இது சொல்லிட்டு. இது ரெண்டுமே அந்த டிசாஸ்டர் வந்து வெர்ஸ்டன் பண்ணிருக்கும். அது உண்மையாக அது அதாவது இது டெலிபரேட்டா தவறா பண்ணியிருந்தா, தெரியாத பண்ணியிருந்தா பயங்கரமான டிசாஸ்டர். இதுதான் முக்கியமான காரணமா இருக்க கூடும். என்ன காரணம் அப்படின்னா, பிளாப்ஸ் நீங்க வந்து லோ ஸ்பீட்ல ஏத்தும் போது உங்க லிப்ட் ஜெனரேட் ஆகுறது குறைஞ்சிருது, நம்பர் ஒன். அதுக்கு பிறகு நீங்க லேண்டிங் கியர் வந்து ரெட்ராக்ட் பண்ணல, அது வந்து டிராக் கொடுக்கும். டிராக் அப்படிங்கிறது இந்த விண்ட் படும்போது அது மேல அதுக்கு தமிழ்ல எனக்கு எக்ஸாக்ட்லி என்ன சொல்றேன்னு தெரியல. விண்ட் படும்போது அதனுடைய ஸ்பீடை வந்து குறைக்கு, அப்படி வச்சுக்கலாமே. அது மாதிரி அந்த டிராக் அதிகமாகும். ஒரு பக்கம் டிராக் அதிகமாகுது, இன்னொரு பக்கம் லிஃப்ட் வந்து குறைஞ்சிருச்சு. இது வந்து ரெண்டும் காம்ப்ளிகேட் பண்ணிடும். ரெண்டுமே என்ன பண்ணிடும், உங்களை ஸ்டால் பண்ண வச்சிடும். ஏன்னா இது இப்போ இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னா, நம்ம நேத்து கூட யோசிச்சேன், பிளாப்ப ஃபுல்லா மேல ரிட்ராக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பிளேனை டேக் ஆஃப் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்க டேக் ஆஃப் ரோல் போகும்போதே அது மாதிரி தவறுதலா இது மாதிரி நடந்திருக்கு இப்ப பாஸ்ட்ல. பட் இப்பெல்லாம் என்ன ஆகுதுன்னா, வால்யூம்ல சவுண்டாவே உங்களால டேக் ஆஃப் பண்ண விடாது. ஏன்னா ஏர்கிராப்டே சொல்லும், நீங்க வந்து டேக் ஆஃப் கன்ஃபிகரேஷன் பண்ணலங்கிறது கத்திரும். அதுவே கிளியரா இருந்துடும். நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுவீங்க, டேக் ஆஃப் ரோலையே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அதனால அது இறக்காத பண்ணிருக்க முடியாது. அப்படின்னா என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னா, இறக்கிட்டு அவங்க டேக் ஆஃப் பண்ணிருக்காங்க. பண்ணன உடனே ஃபர்ஸ்ட் பைலட்ஸ் ஆயிருது என்னன்னா, ரெண்டு பேர் ஓட்டுவாங்க. ஒருத்தர் ஓட்டுவாரு, ஒருத்தர் வந்து மானிட்டர் பண்ணுவாரு. இட்ஸ் கால்ட் பைலட் ஃபிளையிங், பைலட் மானிட்டரிங். இந்த ஃபிளையிங் அப்படிங்கிறவர்கிட்ட கண்ட்ரோல் இருக்கும், அந்த யோக் வச்சிருப்பாரு. மானிட்டர் வருங்க இது எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க, மற்றதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. பைலட் ஃபிளையிங் பாத்தீங்கன்னா மெயினா கண்ட்ரோல் இருக்கும். அந்த டேக் ஆஃப் ஸ்பீட் வந்த உடனே அந்த யோக்க புல் பண்ணுவாரு. அது வந்து மேல ரன்வேல இருந்து மேல கிளம்பும் போது அவருடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அவுட்ல தான் இருக்கும். பேர்ட்ஸ் வருதா, வேற ஏதாவது டிராபிக், எதுக்குமே அவங்க வந்து த்ரூ த விண்டோ மெயினா அதுல வெளியே வச்சிருப்பாங்க கண்ணு. ஃபர்ஸ்ட் ஆபீசர் வந்து இது வந்து யாருவேனா இருக்கலாம். ஒரு சில நேரத்துல பைலட் ஃபிளைங் ஃபர்ஸ்ட் ஆபீசரா இருக்கலாம், மானிட்டரிங் கேப்டனா இருக்கலாம். ஒரு சில நேரத்துல இந்த பர்டிகுலர் ஆக்சிடென்ட்ல கேப்டன் தான் பைலட் ஃபிளைங்கா இருந்திருக்காரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா, டேக் ஆஃப் ஆன உடனே பாசிட்டிவ் கிளைம் சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் ஆபீசர் வந்து அந்த ஃப்ரண்ட்ல வந்து புல் பண்ணி அந்த நாப மேல ஏத்துவாரு. அது வந்து கியர், அந்த இது வந்து லேண்டிங் கியரை உள்ள எடுத்துரும். ஏன்னா இம்மீடியட்டா அவங்க டிராக குறைச்சாகணும். அதான் மெயின். டிராக குறைச்ச உடனே ஸ்பீட் அவங்க ஸ்லோவா இன்க்ரீஸ் பண்ணிட்டே மேல போகணும்.
இன்க்ரீஸ் ஆக 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 இதுவும் ஒரு டிராக் தான். உங்களுடைய அந்த இந்த பிளாப்ஸ் சொன்ன பாத்தீங்களா, அதுவும் ஒரு டிராக் தான். அது இருக்கிறதுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஸ்டேஜா தான் குறைப்பாங்க, மொத்தம் குறைக்க மாட்டாங்க. இப்போ வந்து 1, 5, 20ன்னு வச்சுக்கோங்களேன். 20, 25 இருந்தா 25ல இருந்து 20க்கு வருவாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், டிராக் குறையும். அப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆன பிறகு அப்ப 20ல இருந்து 5க்கு வருவாங்க. அப்புறம் 5ல இருந்து குறைஞ்சோன்னா 1 நம்பருக்கு வருவாங்க. அப்புறம் கம்ப்ளீட்டா ரிட்ராக்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர்.